நம்ம சேனல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ட்ராபெரி ரவா கேக் ரவா யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அவனோ எக்கோ தேவையில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். ரவை கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணாதனால 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துருங்க. தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம், நம்ம இன்னும் ஸ்ட்ராபெரி சேர்க்கணும். ஸோ அதனால் திக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கிறேன். சுகர் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரவா மிக்சர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரியை வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா சம்டைம்ஸ் சீட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வடிகட்டி ஸ்ட்ராபெரி ஜூஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஸ்ட்ராபெரி அந்த அரைச்ச ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீதி இருக்கிற ஜூஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம டைட்டான ஒரு இட்லி பேட்டர் மாதிரி நான் அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் கேக் மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பேனில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம மிக்ஸ் பண்ண கேக் பேட்டரை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங் ஷேப்புக்கு வச்சுருக்கேன். ஏன்னா பேஸ் பேனில் படக்கூடாதுன்னுட்டு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணது அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி இதை ஒரு 30 நிமிஷம் மினிமம் 30 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் நல்லா பார்த்திங்கன்னா கேக் குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி விட்டு எடுத்திங்கன்னா டூத் பிக்கில் ஒட்டாமல் வரும். ஸோ கேக் வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ கொஞ்சோண்டு ஸ்ட்ராபெரி ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது நம்ம ஜாமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பேன் சூடானதும் நான் மீதி இருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி ஜாம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு திக்காக ஜாம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஜாமை ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். இந்த ஸ்டெப் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஜாம் செஞ்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஜாம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்ட்ராபெரி ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.